எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய சத்தியத்தை அறிந்து கொண்டே வர்றீங்க. சத்தியத்தை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு வளர்ச்சி நமக்கு உண்டாகும். என் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தெரியாததுனால தான் நிறைய பேரை நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே பிசாசம் முடைக்கிறான். எழுப்புதலை பற்றி தெளிவான சத்தியம் தெரியாததுனால எழுப்புதலுக்காக சரியாக ஜெபிக்காமல், எழுப்புதலை பற்றி முழுமையாக தெரியாமல் அதில் அறகுறையாக பல காரியம் நடந்து விடுகிறது. அதே மாதிரி வருகையை எடுத்துக்கொண்ட வருகை பெற்ற ஒரு முழுமையான சிந்தை இல்லாமல் நம்ம இதை ஈஸியாக எடுத்துக்கொண்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஜெபத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, கிருபையை பற்றி எந்த ஒரு காரியனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டதை முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த சத்தியத்தை அது நம்ம ஒரே நாள் அறிய முடியாது. தாகத்தோடு தேட 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 அறிந்து கொள்கிறோம்ல. இப்போ நம்ம கடைசி கால எழுப்புதல் காலத்தில் ஜெபிக்கிற விதங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம்ல. கடந்த நாள் என்ன பேசணும்? திறப்பில் நின்றுக்குன்னா என்ன அப்படின்னு பிரதர் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. அப்போ திறப்பு ஏன் விழுகிறது, திறப்பில் நிற்கிறதுன்னா என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வர்றது, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே அது எப்படி ஒரு தேவனுடைய கோபாக்கினை வரக்கூடிய வாசல் திறக்கப்படுகிறது, ஒரு குடும்பத்தில் அந்த வாசல் எப்படி திறக்கப்படுது, ஒரு பட்டணம், ஒரு தேசம், இது அரசாங்கத்து மூலமாக அல்லது ஊழியர்கள் நடுவில், இது எல்லாத்தையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல. இன்னும் அதில் நம்ம தெளிவு அறிந்து கொள்ளணும். இந்த அறிவு இல்லாதனால்தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள், சபைகள், ஊழியங்கள் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்டு போகிறது. தேவனுடைய திட்டம் பூரணமாக நிறைவேற முடியலை. அப்போ எழுப்புதல் காலத்தில் அதை பற்றி நமக்கு தெளிவு இல்லாட்டா சாத்தான் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி எழுப்புதலை மங்க பண்ணிடுவான், முடைக்கிடுவான், அல்லது திசை திருப்பி விடுவான். அதனால தான் ஆண்டவர் இப்போ தெளிவாக நம்ம பேச வைக்கிறார். ஏன்னா இந்த காலத்தில் இந்த தெளிவு நமக்கு அவசியம். அதில் அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க காரியங்கள், இப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருப்பதை அறியும் போது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் அதை குறித்து இன்னும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சில வசனம் வாசிக்கும்போது நீங்கள் பைபிளை வாசிக்கணும், சரியா? பைபிளில் வச்சுக்கொள்ளுங்க. சில வசனம் சொல்லி நாங்கள் வாசிக்கும்போது நீங்களும் பார்க்கணும், குறிப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை பற்றி திரும்ப யோசிங்க, தியானிங்க, செபிங்க, முழுமையாக அறிந்து கொள்ளுங்க. இப்போது நம்ம மத்தியில் இருந்திருக்கிற தேவ மனிதர் அவர்களை உங்களை எல்லாருடைய சார்பாக வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. ஆமாம், நம்ம கடந்த முறை இந்த திறப்பில் நிற்பதை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்க. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நம்ம பேசும்போது தான் தெரிய வந்தார். இது இத்தனை வருஷம் 4 வருஷ காலத்தில் தேவன் ஒன்றுன்னா கற்றுக் கொடுத்து வந்தார். இப்போ நீ கேட்கும் போது முழுமையாக அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு. இல்லை, அதான் அந்த காரியத்தை பற்றி நம்ம போன முறை பேசும்போது என் மனசில் என்ன ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா, உங்களுடைய அனுபவங்களை வச்சு இந்த திறப்பில் கர்த்தர் உங்களை நடத்தின காரியம், திறப்பின் ஜெபம், அதில் நடத்தின காரியங்களை வச்சு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு ஒரு உதாரணங்களோட ஒரு டீட்டெயில்டாக சொன்னால் நாங்கள் அது இன்னும் ஆழமாக அதை விளங்கி கொள்றதுக்கு நல்ல வழி இருக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு 2-3 காரியங்களுக்கு உண்டான பதில் தெரிய வேண்டியிருக்கு. முதல்ல திறப்புனா என்ன, அந்த திறப்பு எதனால் உண்டாகுது, அந்த திறப்பின் வழியாக எது வரும். அப்போ அதில் அது சில கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்டோம். அந்த திறப்பின் வழியாக கர்த்தருடைய கோபாக்கினை வரக்கூடிய திறப்புகள் தான் வேறு சொல்லுது அந்த இடத்துல. அப்போ அந்த திறப்பு எதனால் உண்டாகுது அப்படின்னு. அப்புறம் அந்த திறப்பை அடைக்கிறதுனா என்ன, திறப்பை அடைக்கிறவன் யார். இப்போ இத்தனை கேள்விக்கும் நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம முதல் கட்டமாக, ஏன்னா திறப்பை எல்லாரும் அடைச்சிட முடியாது. அப்போ திறப்பை அடைக்கிறவனுடைய தகுதின்னா என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கணும். அடுத்து அந்த திறப்பு எதனாலெல்லாம் உண்டாகுது. கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற ஒரு அரண்ல ஒரு வெடிப்பு உண்டாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அநேகர் அறியாத ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்க. ஒரு சாபம், ஒரு தேசத்தினுடைய சாபம், அல்லது ஒரு சபை, ஒரு ஊழியக்காரனுடைய சாபம், இது மாதிரி நிறைய இந்த சாபங்கள் தான் நிறைய ஒரு முக்கியமாக ஒரு திறப்பில் உண்டாக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் ஒரு சின்னதாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னீங்கன்னா
நம்ம விளங்கிக்குள்ள ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த சாபம்ங்கிற கான்செப்டே நம்புறதில்லை. ஆனால் வேதத்தில் நிறைய சொல்லியிருக்கு. உபாகம் 28 அதிகாரம் முதல் 14 வசனம் தான் ஆசீர்வாதம். ஆமாம். 15 வசனத்திலிருந்து 58 வசனம் வரைக்கும் பெரிய எல்லா சாபம். அப்போ நிறைய பேருக்கு சாபத்தை குறித்து அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை, ஆனால் அது கிரியை செய்கிறது. இப்போ எனக்கு உதாரணம் சொன்னால் ஒரு குடும்பத்தின் மேலே வர சாபம் பாருங்களேன். நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் இது இருக்குது. நான் ஒரு கிராமத்துக்கு ஒழித்து போனேன் ஆரம்ப காலம் பண்ணும்போது. அந்த சர்ச்சுக்கு முன்னால் தெருவில் தான் மீட்டிங். ஒரு தகப்பன மகனும் நல்ல டேமரன் வச்சு பாட்டு பாடுறாங்க. சரி. தகப்பன மகனும் அது சபை ஊழியர். அப்படி கேட்டேன்னா இவங்க தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்க, நல்ல ஆண்டோடைய பிள்ளைகள், சபைக்கு ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பு. அப்போ அவங்களே நின்று பப்ளிக்காக நின்று ட்ரம் பண்ணி பாட்டெலாம் பாடுறாங்க, டேமரின் அடித்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டான். சில மாதம் கழித்து மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தபோது அந்த தகப்பன் மகன் உட்காந்துருக்காங்க கூட்டத்துக்குள்ள. அப்போ பாட்டு பாடலை சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னடா அது போன முறை வந்துருந்த போது ஒரு செம்ம பாட்டெலாம் பாடினாங்க, இப்படி பார்த்தேன்னு. அந்த பையன் திடீர்னு எழும்புறான், கூட்டத்தோட பேசுகிறான், உட்காடுறான். மனநிலை பாதிக்கப்பட்டது அவனுக்கு, மென்டல் ஆகிட்டான். முடிஞ்ச பிறகு அந்த தகப்பனை சோகமாக வந்து சொல்கிறார், ஒரே பையன் திருமணமாகி அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, மென்டல் ஆகிட்டான். ஐயோ. இப்போ அவர் பெரிய வசதியானவர், எங்கெங்கேயும் ஆஸ்பத்திரி பலது கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேருங்கன்ட்டாங்க. அது ரொம்ப ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் மகனை சேர்த்துற எவ்வளோ பெரிய துக்கம் அது. அந்த வேதனையில் வேண்டான்னு வச்சுருக்கிறாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபிக்க வரேன்னு கூப்பிட்டாங்க. நான் போன முறை பார்த்துக்க இந்த குடும்பம் இவ்வளோ பாதிச்சிருக்கேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு வரையான்னு சொல்லிட்டேன். காலையில் நான் விடிய காலம் அங்கே உள்ள காடு, ஒரு பனங்காடு, நான் காட்டுக்கு ஜெபிக்க போகிற வழக்கம். அது கிராமம். அங்கே உபதேசர் வீட்டில் தங்கியிருந்தேன். காலையில் நான் விடிய காலம் போய் அந்த காட்டுக்குள்ளே போய் முழங்கா போட்டோன்னே இவர் ஞாபகத்துக்கு வந்து, ஆண்டவரே இவ்வளோ ஒரு இந்த சபைக்கே உதவியாக இருக்கிறாரு, இந்த நேற்று போன முறை வந்த போது இவ்வளோ உற்சாகமாக பாட்டு பாடினாங்க, இன்றைக்கி பாதிக்கப்பட்டு ஒரே மகன் மென்டல் ஆகிட்டான்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை, வேதனை. நான் ரொம்ப பாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் வந்து நிறுத்து மகனேனார். என்ன ஆண்டவரேன்னா, நான் பாரப்படாத ஒருவனுக்காக நீ ஏன் பாரப்படுற? எனக்கு அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டு. ஃபஸ்ட் டைம் நான் அப்படி ஒரு கேள்வி ஆண்டவர் பார்க்குறேன். நான் பாரப்படாத ஒருத்தனுக்காக நீ ஏன் பாரப்படுறேன்னார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நீ அவனுடைய வெளி பக்தியை பார்த்து ஏமாந்துட்ட. நீ அவனுடைய அந்தரங்க எனக்கு தான் தெரியும். இந்த ஊரில் தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய பணம் பயன்படுத்தி ஏழை மக்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி எடுத்திருக்கிறான். தன்னுடைய மகனுக்கு தான் சொத்து சேர்த்தான். ஏழை மக்களை ஏமாற்றி அடித்து பிடிங்கி குறைஞ்ச விலைக்கு. இப்போ வந்து 1 லட்ச ரூபா பெருமானன்னா 50,000 தான் பெறும் அப்படின்னு அடித்து வாங்கிடுறாரு. செல்வாக்கு. இவரை எதிர்க்க யாரும் இல்லை. இந்த அரசியலில் சிலரில் இருப்பாங்களா அடவழி, அது மாதிரி வெளியே தெரியும், அது மாதிரி பண்ணி நிறைய சொத்து சேர்த்துருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவன் வீட்டுக்கு நீ போ, அவன் கிறிஸ்தவன் வந்து விக்கிரக ஆராதனைக்காரன். அது நீ அவன் வீட்டுக்கு போகும்போது நீ பார்ப்பேன் போன்னு சொல்கிறாரு, வீட்டுக்கு போன்ற. சரி. அப்போ சரி ஆண்டவரே, எனக்கு புது இதாக இருந்துச்சு ஆண்டு பேசின உடனே. ஆனால் ஏதோ கற்றுக் கொடுக்குறாருன்னு தெரியும். ஆமாம், தெரியுது. நான் வந்து அந்த உபதேசியார்கிட்ட மெதுவாக இந்த நீங்கள் ஊர் பெரியவர் சொல்கிறீங்களா அவங்களை பற்றி, ஆண்டவர் வந்து அவரை பற்றி சரியாக சொல்லலையே, இப்படி சொல்கிறாரு. என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொன்னது உண்மைதான் பிரதர், அவரை எதிர்த்துட்டு ஊழியெல்லாம் செய்ய முடியாது. சபையில் அவர் தான் பெரிய ஆள், அவர் செல்வாக்குள்ள ஆள், பணம், அது அதிகாரம், அவரை எதிர்த்து ஊழியம் செய்ய முடியாது. இந்த கிராமம் சின்ன கிராமம், ஏழை மக்கள், அவரை எதிர்த்துட்டு இந்த ஊர்லேயும் வாழ முடியாது. கர்த்தர் சொன்னது உண்மைதான் உறுதிப்படுத்தினார். அப்போ நான் அவர் வீட்டுக்கு போகிறேன். அவர் வீட்டுக்கு போனாக்கி அவர் வந்து இங்கே ஒரு கோயிலுக்கு கிடா விட்டுருக்கு, கிடா வாங்கி விட்டுருக்காரு. சில கிறிஸ்தவ கோயிலுக்கு வெட்டுவாங்கல்ல, அது மாதிரி அது பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டு சொன்னார், விக்கிரக ஆராதனைக்காரன் நான் இப்படி ஆசீர்வதிக்கிறாரு. அந்த சாபம், இந்த ஊர் மக்கள், ஏழை மக்களுடைய வேதனை பரலோகத்துக்கு போயிட்டேன். இப்போ அதை சரிப்படுத்தாமல் அந்த சாபம் மாறாது. மாறாது. அப்போ அது வந்து
அதாவது சகையு சொல்கிறான்ல, ஆ, ஒரு அநியமாக வாங்கினா 4 தினை திருப்பி கொடுக்குறேன். ஆமா. அப்போ தான் அந்த ரட்சிப்பு வருது. இல்லைன்னா அந்த சாபம் மாற. கண்டிப்பா அது அவர் தான் ஆண்டு சொன்னார், நீ இப்போ சொல்லாத, சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள இறுதி இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு இந்த சாபத்தினுடைய பாதிப்பு எத்தனை இப்படிலாம் வருது. அப்போ கர்த்தரே அந்த காரியத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறார்ல, இந்த சாமுவேலும் தானியேலும் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன் சொல்கிறாருல்ல, இந்த மக்களுக்கு ஜெபிக்கும். அப்போ நம்ம ஜெபிச்சாலும் கேட்க மாட்டார் சில ஜெபங்களுக்கு. இது ஒரு சாபம் இல்லை. இதே மாதிரி வந்து சில காரியங்கள் நம்ம பார்த்தா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவமும் சாபமும் பகிஷ்கரியப்பட்டிருது, மன்னிக்கப்பட்டிருதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த மன்னிப்பில் நான் வந்து நிலைக்கும் போது தான் அது கிரியை செய்யாது. நான் அந்த மன்னிப்பிலேருந்து கொஞ்சம் விலகும் போதோ, மறுபடியும் நான் அந்த பழைய காரியங்களை செய்யும்போதோ, எதிலிருந்து கர்த்தர் என்னை வந்து வெளியே கொண்டாந்து விடுவித்தாரோ முதல்ல அதுதான் என்னைய மறுபடியும் தொடர்றதுக்கு வரும். அந்த பிரச்சனை தான் வரும், வேறு வராது முதல்ல. அப்போ இந்த மன்னிப்பு கர்த்தர் மன்னிக்கிறார்ல, அந்த மன்னிப்பு வந்து கர்த்தர் திரும்ப பெறுறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பைபிளில் கர்த்தர் வந்து மன்னிப்பை அவர் வாபஸ் வாங்குவார். ஒருவன் இருப்பான், அந்த ராஜாட்ட போய் அவன் கடன் வாங்கியிருப்பான் ஒரு பெரிய மனிதன்ட்ட. வாங்கினோடனே அவன் வந்து 1000 தாலந்து அல்லது 100 தாலந்து வச்சுங்க, 100 தாலந்து வாங்கியிருப்பான். இவர் உடனே வந்து ஐயா நான் கட்டுறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னோடனே மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சிட்டு நீ கட்ட வேண்டியது இல்லைன்னு. இவன் என்ன செய்கிறான், வெளியே போய் இவன்கிட்ட 10 ரூபா 10 தாளந்து கடன் வாங்கினவன்ட்ட போய் கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி கொடுக்குறியா இல்லையா, ஜெயிலில் போட்டுருவான். இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு கொடுத்த மன்னிப்பை வந்து வாபஸ் வாங்கிறாரு. அப்போ இது வந்து கர்த்தரை தானே குறிக்குது. கர்த்தர் என்னை மன்னித்தாலும் நான் அந்த மன்னிப்புக்கு தகுதியாக நடக்கலைன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு வந்து திருப்பி எடுத்துக்கொள்ளப்பட்டுருது. இதை தெரியாம தான் நிறைய பேர் சூப்பர் கிருபை, அந்த கிருபை, இந்த கிருபைன்னு ஏமாத்துறாங்க. பிசாசுடைய வஞ்சக உபதேசம் அது. ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் ஒரு முறை பெயர் எழுதப்பட்டாலும் அது கிறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு பைபிளில் இருக்குது. அப்போ நீ அந்த தகுதியை நீ காத்து கொள்ளாட்டா அந்த பெயர் கிறுக்கப்பட்டுரும். அப்போ கிருபையை போக்கடித்தார்கள். அந்த கிருபையை நீ காத்து கொள்ளணும். நீ இஷ்டப்படி பாவம் செய்வேன், ஆண்டவர் தான் ஒரே தர மன்னிச்சிட்டாரு, அவ்வளோதான். இந்த உபதேசம் வந்து பிசாசனுடைய தந்திரம். இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற உபதேசத்தில் நிறைய ஜனங்களை வஞ்சிக்கிற உபதேசம் இதுதான். இப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு முறை, பாவ மன்னிப்புங்கிற ஒரு முறை தான். ஒரு தடவை மன்னிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் நீ வந்து ஒவ்வொரு தடவையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டேன்னு தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான். கர்த்தரை நான் வந்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ கடைசியில் பரலோகத்துக்கு வந்துடுவோங்கிற மாதிரி இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. சரி, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும்ல. ஆமாம், எழுதப்பட்டாச்சு. அப்போ கிறுக்கப்பட்டு பைபிள் இருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குல்ல, ஏன் கிறுக்கப்படுது? அப்போ ஒரு முறை ஏற்றுக்கொண்டா அப்போ கிறுக்கப்படக்கூடாதுல்ல. அப்போ நீ அந்த சரியா நடக்கல, கிருபையை போக்கடிச்சிட்டேன்னா கிறுக்கப்பட்டு விடும் அப்படின்னு பைபிளில் தெளிவாக இருக்கு. அப்போ விசுவாசிகள் தான் இருக்கணும். ஊழியக்காரங்க சிலர் மக்களை ஏமாற்றி உங்களை வஞ்சித்து கூட்டம் செய்கிறதுக்கும் பணம் செய்கிறதுக்கும் உபதேசம் கொண்டு வரலாம். உங்களுக்கு பிரியமா தங்களுக்கு ஏற்ற பிரசங்கமார்களை தேடிக்கொள்வார்னு பைபிள் இருக்கிறது எச்சரிப்பு. நீங்கள் வசனத்தை சரியாக அறிந்து கொள்ளாட்டா ஊழியக்காரன் வந்து கடைசி நாளில் நியாயத்தீர்ப்பு நாளில் உங்கள்கிட்ட நிற்கவே முடியாது. வசனம் ஒன்று தான் பேசும், அதெல்லாம் அறிந்து கொள்ளுங்க. இல்லை அதுலேயுமே நம்ம ஆழமாக வந்து பார்த்தா ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு நேரத்தில் உண்டானது கிடையாது, முடிவு வரைக்கும் ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேற்றப்படணும். முதல்ல ரட்சிப்பு ஆரம்பிக்குது, அந்த ரட்சிப்பு வந்து முழுமை அடையணும். அப்போ கடைசி வரைக்கும் நான் வந்து அந்த ரட்சிப்பு கடந்து போகணும். அப்போ தான் அது வந்து அந்த ரட்சிப்புன்னு அர்த்தமாகுது. ரட்சிக்கப்பட்டவன் எந்த நேரத்துலையும் திரும்பவோ மறுபடியும் வந்து அந்த ரட்சிப்புலேருந்து தன்னுடைய கிருபை இழக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கொடுக்கப்பட்ட மன்னிப்பு கூட மறுபடியும் வாபஸ் வாங்கிடுறாங்க, அது அதில் காட்டப்படுது. அப்போ ஒரு சாபத்திலிருந்து என்னை கர்த்தர் ரட்சிக்கும் போது அது எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, உண்மைதான். ஆனால் அந்த சாபம் மீறாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை நான் கொஞ்சம் வெளியே வந்தால் இது கட்டவிழ்த்துட்டு மறுபடியும் வந்து எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதில் என்னென்ன ஒன்று பிரதர், இப்போ இயேசு நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் பாவமானார். ஆமாம், 2 Corinthians 5:21 இருக்குது. இயேசு நமக்காக சாபமானார், கலாத்தியர் 3:13 இருக்குது. அப்போ நம்முடைய நோய்களை சுமந்தார், 8:17 இருக்குது. இயேசு பாவத்தை சுமந்துட்டாரு, வியாதியை சுமந்துட்டாரு, சாபத்தை எல்லாம் நமக்குள்ள எல்லாத்தையும் சுமந்த முடிச்சிட்டார்.
ஆனால் முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒரு முறை அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆமாம், பெற்றுக்கொண்டுட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வியாதினால அவங்க பாதிக்கப்படுறான்ல, அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டதுனால வியாதி பாதிக்கப்படுறான்ல. அப்போ ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவிட்டீங்க, இப்போ உம்முடைய பிள்ளை, என் வியாதியை சுமந்துட்டீங்க, என் வியாதியை சுகமாக்குன்னு விசுவாசித்து ஜெபிக்கும் போது வியாதியிலேருந்து சுகம் பெற. அதே மாதிரி தான் சாபமும் எனக்காக சாபமானீங்க, உங்கள் ரத்தத்தினால சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னு ஜெபிக்கும் போது தான் விடுதலை கிடைக்கும். இல்லாட்ட அவங்க ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவங்க ஆத்மா பல்லவத்துக்கு போயிடும். ஆனால் இந்த சாபத்தினால் உண்டான சில பாதிப்பும் வியாதினால் உண்டான பாதிப்பும் சரீரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் விசுவாசிகளாக இருக்கிறவங்களும் இந்த வியாதிப்பட்டு பாடுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற காரணமே அதுதான். அப்போ அதுலேருந்து டெலிவரன்ஸுக்கு இவங்க ஜெபம் பண்ணணும். நான் ஒரு காரியம் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, சாபத்தை பொறுத்த அளவில் வெறுமனே அறிக்கை செய்கிறது மாத்திரம் பத்தாது, அதில் சரி பண்ண வேண்டிய காரியம் சரி பண்ணணும். இப்போது என்னுடைய மற்ற பாவத்தை அறிக்கை செஞ்ச விட்டுட்டாலே போதும். ஆனால் அந்த சாபம் சாபத்துக்கு காரணமானதை நான் சரி பண்ணால் ஒழிய அந்த சாபம் முழுமையாக அகற்றப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். அதான் நம்ம சகைவனுடைய சரித்திரம். சகைவு ஆண்டவர் வீட்டில் தங்க போகிறன்னு அவன் அநியாய சம்பாத்தியம் வரி வசூலிக்கிறவன் 1000 ரூபா வாங்க இடத்துல 10,000 வாங்கிட்டான்னு வைங்களா, அப்படி வாங்கிட்டான். அப்போ அது மக்களை பாதிச்சு தான் அவனை பாவின்றாங்க. அவன் மனம் திரும்பும்போது ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்போ இது வரைக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கல, அவன் சுயநலமாக சேர்த்து வச்சிருந்தான் தவிர ஏழைகளுக்கு கொடுக்கல. இப்போ ஏழைகளுக்கு பாதியை கொடுக்குறேன். அப்புறம் யாரிடத்து அநியாயமாய் வாங்கினதை 4 லட்சனையா. அப்போ 1000 ரூபான்னு அவன்கிட்ட அநியாயமாக வாங்கினா அதிகமாக வசூலித்திருந்தா 4000 திரும்ப கொடுக்குறேன். அப்போ தான் இப்போ 1000 திருப்பி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஏமாத்தினது தான் திருப்பி தந்திருக்கான், இதை நான் பேங்கில் போட்டிருந்தா வட்டியாவது கிடைச்சிருக்குமே. 4 கொடுத்தா தான். அப்போ 2 கொடுத்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. 3 கொடுத்தாலும் என்ன பெருசாக தந்துட்டான்னு. 4 கொடுத்தா ஐயோ 4 மடங்கு சகை ஆசீர்வாதமா இருக்கட்டும். அந்த சபிச்ச மக்கள் பிளஸ் பண்ணுவாங்க பாருங்க, அப்பதான் அந்த சாபம் ரிவைஸ் ஆகும். அப்பதான் அந்த மாற்றம் வரும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி. அதான் அந்த ரட்சிப்புங்கிறது ஒரு அறையில மாத்திரம் நடக்கிறது இல்லை. அறையில பாதியும் வெளியே பகிரங்கத்தில் பாதியும் இருக்குது. சிலர் என்னென்னா வீட்டுக்குள்ளே போட்டு முழங்கால் போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாலே நான் முழுமையை ரட்சிக்கப்பட்டேன்னு இல்லை. அது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய காரியம் வெளியே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து செய்யும்போது தான் அந்த ரட்சிப்பு முழுமையடையுது. மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்கணும், கொடுக்க வேண்டிய பொருளை திரும்பி கொடுக்கணும். அதெல்லாம் சரிப்படுத்தும் போது தான் அந்த பூரணமான ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது சொல்றாரு. அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன், இன்னும் எங்களுக்கு பிரச்சனை தீரலை, அது பாரல இது மாறலன்னு சொல்ல காரணம் அதுதான். ஆமாம், உங்கள் ஆத்மாவில் ரட்சிப்பின் சந்தோஷம். கண்டிப்பாக அவருடைய ஆத்மா மீட்கப்பட்டாச்சு. ஆனால் சுற்றியில் இருக்கிற சூழ்நிலைகளில் ஆசீர்வாதமான மாற்றம் வரணுமானா இதை சரிப்படுத்தணும். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை, நிறைய பேர் சொல்கிறதில்லை. அதான் பிரச்சனை. இப்போ நாம் மனம் திரும்பின காலத்தில் நானும் நிறைய பேர்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் இது மன்னிப்பு கேளு, எங்கள் சொந்த அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன், கீழ்ப்படியாமல் நடந்தது, எதிர்த்து பேசினது மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். சில நண்பர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சில பொருட்களை திருப்பி கொடுக்க சொல்லி அதெல்லாம் சரிப்படுத்தின பிறகு தான் அந்த ரட்சிப்பு சந்தோஷம் பூரணமானது. இல்லை, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்ன வாரிய பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தியோடு இருக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு என் பாவங்களை மன்னிச்சிடும்னு அவர்கிட்ட சொல்கிறதோட முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மாத்திரம் முழுமை இல்லை, நீ சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் வெளியே இருக்கும். சிலர் அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனே இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துடும். ஆமாம், எல்லாருமே சரிப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் உணர்த்துகிறத சரிப்படுத்திடணும். ஆமாம், ஒப்புரவாக சரிப்படுத்தினா கீழ்ப்படிஞ்சிடனாரு. அப்போ இந்த சாபங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திறப்பை உண்டாக்கும். ஆமாம், ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் செய்கிற பாவம் அதான் 4 தலைமுறைக்கு தொடரும் அப்படின்னு சாபம். அப்போ அவங்க விக்கிரகாராதனை, மந்திரவாதம் செய்கிறது, இன்னொரு குடும்பத்தை பாழாக்குறது, அப்புறம் ஒரு விதவை யாரையும் கண்ணீர் வெடிக்க வைக்கிறது, அநியாயமாக ஒருத்தர்,
அப்போ அதெல்லாம் வந்து தேவனை துக்கப்படுத்துகிற பாவம். அது வந்து கேர்ட்ஸாக அந்த குடும்பத்தின் மேலே தாக்கத்தை உண்டாக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி எடுக்கிறது, எடுத்துட்டு அவங்க போய் அழுவாங்கல்ல, எனக்கு யார் கேட்கறதுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஊழியக்காரர் உண்டு. அவர் வந்து ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட சகோதரன். நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம் பிரதர், அங்கே நீங்கள் தங்குங்க சொல்லி அவர் 3 நாள் கூட்டம். சரி. இந்த ஊழியக்காரர் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க, புதுசாக வாங்கியிருக்காங்க வீடுன்னு. இவங்க அந்த வீட்டில் ஜெபம் பண்ணால் எல்லாம் கீரல் வீட்டில். சுவரெல்லாம் வெடிச்சு அப்படி நிறைய இருக்கிறேன், தரெல்லாம் வெடிச்சு. நான் கேட்டேன், பிரதர் என்ன இது, இந்த வீடு இப்படி இருக்கு, எல்லாம் வெடிச்சிருக்குன்னா, ஆமாம் பிரதர், நான் வாங்கின பிறகு பார்த்து வெடிச்சிருக்கு, அது திரும்ப பூசினாலும் திரும்ப வெடிக்குது, இது என்னன்னு தெரியல, விசாரித்தேன், நமக்கு அந்த இங்கே யாரும் ஒருத்தர் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னை நான் கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு ராத்திரி இந்த பிரதர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் இந்த வீட்டை குறித்து என்ன, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அப்பா ஆண்டவர் சொன்னாராம், இந்த வீடு ஒரு விதவைக்கு சொந்தமாக இருந்தது. அந்த கணவர் வந்து கடன் வாங்கிட்டார் இவங்ககிட்ட. கடன் வாங்கிட்டு கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுக்காம இல்லை, கொடுத்துக்கிட்ட கணவர் திடீர்னு அவர் இறந்துட்டார். இந்த அம்மாவுக்கு 3 குழந்தைகள். இது அவங்க சொந்த வீடு, இதில் இருக்கிறாங்க. இப்போ கணவர் இறந்த உடனே இந்த கடனை கொடுத்த பிரதர் ஒரு பிலீவர். அவர் தான் வந்து இல்லை கடனை திருப்பி தரணுமேன்னு கேட்டால், ஐயா எனக்கு இந்த வீடு ஒன்று தான் சொந்தமாக இருக்குது, அப்போ நான் ஏதாவது வேலை பார்த்து என் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன் அப்படின்னா, இல்லை உங்களால் அவ்வளோ முடியாது, வீட்டை கொடுத்துருங்க வீட்டை கொடுத்துருங்க பேசி. அப்போ வந்து இது 5 லட்சம் பேருன்னு வைங்களேன் வீடு, இன்னைக்கு வந்து 3 லட்சம் தான் தருவேன். இப்போ நெருக்கடி கொடுத்து இப்போ வந்து 3 லட்சத்துக்கு வாங்கிட்டார். இங்கே என்ன சொல்ல, குறைஞ்ச விலைக்கு எனக்கு வீடு கிடச்சிட்டு ஆண்டவர் தந்துட்டாரு சாட்சி சொல்லி ஊழிகாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குடும்பம் வெளியே போகும்போது அந்த விதவை அநியாயமாக என் வீட்டை அந்த 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 காஸ்ட் அந்த வேலையாக கொடுத்துருக்கணும். ஒரு விதவைன்னா கூட 2 லட்சம் தர்றம்மா, நீங்கள் இப்போ நல்லா இருங்கன்னு அதான ஒரு தேவைப்பட செய்யணும். 5 லட்சம் பேரும் 7 லட்சம் தர்றேன்னா அவங்க ஆசீர்வச்சிட்டு போவாங்க, சரி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கலான்னு. குறைஞ்ச விலைக்கு வரணும். அவங்க வந்து என் கணவர் இல்லைன்னு தானே என்னை ஏமாற்றி எடுத்துட்டாங்க, எனக்காக கேட்க நான் அழுதுகிட்டே அந்த அம்மா குழந்தை கூட போயிட்டாரு. இதை அந்த ஊழியக்காரனு கத்தர் காமிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரா, அதனால இந்த வீட்டின் மேலே கேர்ட்ஸ் சாபம் வந்திருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்த நாள் வந்த உடனே, பிரதர் இந்த வீட்டை எப்படி வாங்கினீங்க கேட்டிருக்கிறேன். சரி. அந்த ஊழியக்காரர் கேட்ட உடனே, குறைஞ்ச விலைக்கு நீங்கள் ஏமாற்றி எடுத்துக்கொண்டீங்க ஒரு விதவை, அவங்க அழுதுகிட்டே போனாங்க, கர்த்தர் காமிக்கிறாரு, அந்த சாபம் வீட்டு மேலே வந்திருக்குது. இவர் நடுங்கிட்டார். நடுங்கி, பிரதர் இப்போ நான் என்ன பண்ணணும், இவங்க குடும்பத்தையே பாதிக்கும் இந்த சாபம், ஒரு விதவியனுடைய கண்ணீர், இப்போ என்ன பண்ணோம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு டபுள் மடங்கை கொடுங்க, உங்களுக்கு தான் வசதி இருக்குல்ல, ஒரு விதவை வாழட்டும், டபுள் மடங்கை காசு கொடுத்து அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க, அப்போ அவங்க ஆசீர்வதிச்சாதான் அந்த சாபம் மாறும். சரி, நான் உடனே செஞ்சிடறேன் பிரதர்னு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் நடக்குது. வாசித்து பார்த்தாலுமே அந்த விதவைகளை ஒடுக்கிறத பற்றி நிறையா சொல்லியிருக்கு. அது கர்த்தருடைய பார்வையில் வந்து ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியம். என்ன, எனக்கு யாரும் இல்லைன்னு அழுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அவங்களுக்கு தேவன் கடன் பார்த்துறாரு, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் எனக்கு, ஒரு பெரிய ஒரு சபை ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சபையில் அது பெரிய சபை, நான் வந்து ஒரு கமிட்டிலையும் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக உள்ள கலந்துக்கிறேன். ஆனால் அந்த சபையினுடைய நடவடிக்கைகள் எனக்கு அவ்வளவு ஒன்றும் பிரியமில்லாட்டா கூட நான் எப்படி தேற்றிக்கிறேன்னா, அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, அவங்க பேசுகிற செய்தியை நம்ம கேட்டு வந்துடுறோம், வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால இங்கே போகிறோங்கிற மாதிரி நான் வந்து போகிறேன். அந்த சபை வந்து அவங்க செய்கிற சில தவறுகளால் ஒரு திறப்பு உண்டாகுது, அந்த சபையில் தேவ கோபம் வர மாதிரி. அப்போ இதில் வந்து அந்த சும்மா நான் கலந்துக்கிற நான் கூட அந்த திறப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஆபத்தில் நான் பாதிக்கப்படுவேனா? பாதிப்பு வரும். அதனால உங்களுக்கு தெரியுதில்ல அங்கே தப்பு பண்ணுறாங்க, நீங்கள் தான் திறப்பில் நிற்கணும். எப்போ தப்புன்னு கர்த்தர் உணர்த்துறாரோ, யூ ஆர் த பர்சன் டு ஸ்டாண்ட் இன் த கேப். அந்த சபைக்கு ஆண்டவரே தப்பு, உங்களுடைய துக்கப்படுத்துகிறாங்க, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஆண்டவரத்தில் பரிந்து பேசி நம்ம ஜெபிக்காட்டா நம்ம அதில் பங்காளி ஆகிடுவோம்.
அப்போ இதே தான் வந்து தேசத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அதுதான் நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஒரு விஷயம். நான் சார்ந்திருக்க ஒரு இடத்துல திறப்பு உண்டாகுது அப்படின்னு தெரியும் போது ஒன்று நான் வந்து அதுக்காக ஜெபம் பண்ணணும். நான் தான் அந்த திறப்புக்கு இப்போ உத்தரவாதி ஆயிடுறேன். எனக்கு தெரியலன்னா வேற, தெரிஞ்சிச்சுன்னா நான் தான் உத்தரவாதி. அப்படி நான் ஜெபிக்கும்போது அந்த அந்த திறப்பு ஒன்று அடைக்கப்படும், இல்லாட்டா நான் தப்பிச்சுக்கிறேன். ஆமாம். அது வந்து எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு. அப்படியே அதில் வந்து என்னென்னா எருசலேம் தேவாலயத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அக்கிரமங்கள் நடக்குது, கர்த்தருடைய கோபம் வரப்போகுது இப்போது. அப்போ எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்றாரு. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கிறாரு. அப்போ கர்த்தர் வந்து இந்த சங்கரிக்கிற தூதரில் தூடுறாங்க. அவன் சங்கரிக்கிற ஆயுதங்களோடு வந்து நிற்கிறான். அவர் சொல்கிறார், எருசலேமில் புகுந்து வெட்டுங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னால் வந்து சணல் நூல் வஸ்திரம் தரித்த ஒரு தேவதூதன் அறையில் வந்து ஒரு கணக்கனுடைய மைக்கூடு வச்சுருக்கார். நீ இவங்க போகிறதுக்கு முன்னால் போய் இந்த எருசலேமில் நடக்கிற காரியங்களுக்காக, தேவாலயத்தில் நடக்கிற காரியங்கள், பட்டணத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த தீட்டுக்காக ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு கூட்டம், அவங்களுடைய நெற்றிலெல்லாம் முத்திரை, கண்ணீர் விட்டு அழுகிறவுடைய நெற்றியில் அடையாளம் போடு. அந்த வார்த்தை சொல்ல, கண்ணீர் விட்டு. அப்போ அந்த பேர்டனோட ஜெபிக்கணும். அவங்க அந்த அடையாளம் போடு. அதுக்கப்புறம் அந்த சங்கார தூதரில் பார்த்து சொல்கிறாரு, நீ இப்போ போய் வெட்டு, என்னுடைய வீட்டில் தொடங்கு. அப்போ இந்த சங்காரங்கள் உண்டாக்கி அவங்கள சங்கரிக்கும் போது இந்த அடையாளம் இடப்பட்ட ஒருத்தனையும் கிட்டி சேரக்கூடாது, நெருங்காத. அப்போ இதைத்தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு இடத்த சார்ந்து இருக்கேன், அந்த இடத்துல ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு சாபத்துக்குரிய காரியம் வரும்போது நான் அதை பார்க்குறேன். உடனே நான் என்ன செய்யணும்? அதுக்காக ஜெபிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை ஜெபிச்சு அந்த திறப்பை இது பண்ண போகும். ஒன்று இந்த திறப்பு சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் என்னை கற்று தப்பிச்சிடுவார், நான் பாதிக்க மாட்டேன். ஆனால் அங்கே வரக்கூடிய கோபாக்கினை வந்தாலும் அந்த கோபாக்கினை என்னை தொடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வந்து. ஆமாம், இதான் சத்தியம். பைபிள் இருக்குல்ல நமக்கு. நிறைய பேர் இந்த சத்தியம் தெரியாமலும் தெரிஞ்சாலும் உணர்வு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த சபைக்கு போகிறோமோ அந்த சபையில் தப்பு நடந்தால் எனக்கு அதில் பங்காயிரும். ஆமாம். அப்போ அதை உணர்ந்து ஆண்டவரே நான் அதில் பங்காளியேன். அப்போ என் தேசத்தில் ஒரு தப்பு நடந்தால் நான் பங்காளி ஆகிடுறேன். அப்போ அதை பொறுப்படுத்த நம்ம ஜெபிக்கணும், திறப்பில் நின்று மன்றாடுவார். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இப்போ இதில் இப்போ வந்து எந்தெந்த கிரியைகள் மூலம் ஒரு திறப்பு உண்டாகுது அப்படின்னு சில காரியங்கள் நீங்கள் சொன்னீங்க. அது வந்து நம்ம சார்ந்த இடத்துல வந்து தேவனுடைய கோபாக்கினை உண்டாக்கக்கூடிய காரியங்கள்லாம் திறப்பு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த திறப்பில் நிற்கணும், அது வந்து யார் நிற்கணும், அந்த நிற்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே நின்ற முடியுமா, அதில் நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும், அவங்க எப்படி நிற்கணும் அப்படின்னு. நான் சின்ன வயசில் படித்த ஒரு கதையை, அது ஸ்கூலில் படித்த கதை நமக்கு தெரியும். அது என்னென்னா, ஒரு பையன் ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஒரு பெரிய டேம் இருக்கும், தண்ணி விழுகும். அந்த தண்ணி விழுகிற டேமு. அந்த நாடு ரொம்ப குளிர் உள்ள ஒரு நாடு, ஹாலந்து. அங்கே நடந்தது. அப்போ அவன் கீழே வந்து இறங்கி வரும்போது பார்ப்போம், ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக தண்ணி வந்துகிட்டு இருக்கும். இப்போ யாரையும் போய் உதவிக்கு கூப்பிட முடியாது, இதை விட்டுட்டோம்னா நம்ம ஊர் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு உடனே என்ன செய்யறான், தன்னுடைய கையை வச்சு அந்த இடத்த அடைக்கிறான். அப்படியே அடைச்சா இப்போ வந்து நேரம் ஆகிட்டே போது அந்த வழியாக யாரும் வரமாட்டாங்க குளிர் காலம்னால. அப்படியே நின்று அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து பார்க்க போகும்போது இவன் குளிரில் உறைஞ்சி இறந்துருக்கான், அந்த கையை வச்சு மூடி இருக்கான். அப்போது வந்து கையை வச்சு அப்போ தான் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ஊர் வந்து காக்கப்பட்டிருக்கு இவனாலன்னு. அப்போ அந்த திறப்பில் நிற்கிறவங்க அது முழுவதும் அந்த பட்டணம் காக்கிற வரைக்கும் அந்த வைராக்கியத்தோடு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் தெரியுது. இது மாதிரி பைபிள் அடிப்படையில் பார்க்கும்போது திறப்பிலே நிற்கிறவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்? 2 காரியம் சொல்கிறாரு. திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும். சுவரில் தானே திறப்பு விழுது. ஆமாம். அப்போ திறப்பில் நிற்கணும், சுவரை அடைக்கணும். அதுதான் நீங்கள் சொன்னது. ஹாலந்தில் உண்மையாக நடந்தது. ஆமாம், ஹாலந்து. அந்த பையனுடைய சிலை வச்சுருக்காங்க, நான் பார்த்தேன். நெதர்லாண்டில் இருக்குது. ஏன்னா அது நெதர்லாந்து கடல் மட்டத்தை விட கீழே இருக்கு. அதனால அப்போ இதில் வந்து முக்கியம் வந்து நான் வந்து நீங்கள் 78 அந்த 80களில் நான் நீங்கள் சொன்னல ஆண்டவர் வந்து திறப்பில் நிற்க தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் சொன்னப்போ 78 79ல் நான் வந்து அப்படின்னா என்னென்னு ஜெபிச்சு கர்த்தர் விளக்கம் கொடுத்தார், இப்படி திறப்பில் நிற்கிறதுன்னு. இப்படிலாம் அன்னைக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மனதுருக்க வேணும், ஒரு பேர்டன் வேணும். அவங்க தான் திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும். நான் எப்படி ஜெபிக்க முடியும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் என்ன உருவாக்குனார்.
எப்படின்னா ராத்திரியில் நிறைய ராத்திரிகள் நைட்டில் எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்கள், எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமில் உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளோட தரிசனத்தில் காண்பிப்பார். தரிசனத்தில் ஒரு ஆள் மரண படுக்கையில் கண் முன்னால் தெரிய ஒரு அப்படியே வேதனைப்பட்டு துடிக்கிறார். இந்த மனுஷன் பாரு வேதனைப்படுற, அவனுக்காக ஜெபம் பண்ணு. இப்போ நமக்கு சொல்லி ஜெபிக்கிறதும் கண்ணால் பார்த்து வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக. அப்போ பார்க்கும்போது அந்த பேர்டன், அந்த வேதனையை பார்க்கும்போது அப்போ ஆவியானவர் அந்த பாரத்தை உண்டாக்கி அழுது யாரோ அவர் எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப நேரம் ஜெபிக்க வைப்பார். அது முடிஞ்ச உடனே ஒரு விதவை பெண் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, குடும்ப பாதிப்பு, ஆண்டவர் இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்படி நிறைய காட்சிகளை காண்பித்து என்னை ஜெபிக்க வச்சார். நான் நிறைய ராத்திரியில் பல மணி நேரம் விடிய காலம் வரைக்கும் அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சமயம் அது மாதிரி டைமில் லட்சக்கணக்கான கைகள் உயர்த்தப்பட்டிருக்கு. அது இந்திய தேசத்தின் மக்களான கைகள் கை மட்டும் பார்க்குற சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவங்க வந்து சத்தம் பண்ணுறாங்க, எங்களுக்கு விடுதலை இல்லையா, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு யார் இருக்கிறாங்க. ஒரு அந்த குரல் வந்து காதில் கேட்குது. அப்போ அந்த காட்சியும் பார்க்குறேன், இந்த குரலை கேட்டோடனே எனக்குள்ள பேடாண்ட உன் ஜனம் இப்படி தான் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அறியாமையெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குது, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ இதை நம்ம கண்ணாலையும் பார்க்குறோம், காதில் குரலை கேட்டோடனே பாரம் வருது. அப்போ ஆவியானவர் அந்த பாரத்தை உண்டாக்கி அழுது என் இந்திய மக்கள் ஆண்டவரை இறக்க செய்யும் அப்படிலாம் இப்படி பல ராத்திரி என்னை உருவாக்குனார். இல்லை, இது நீங்கள் சொல்லும்போது அது கர்த்தர் வந்து உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாக்கி இருக்கிறத நம்ம வந்து புரிய முடியுது. முதல்ல வந்து ஒரு தனிநபர் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு வர்ற பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து நம்மளை வந்து உணர வைக்கிறாங்க. ஒரு விஷனில் வந்து ஒரு வயசான பெரியவர் அவர் கட்டில் படுத்திருக்கார் காமிச்சா கூட அதை பார்த்த உடனே அவரை குறித்த அந்த பின்னணி தகவல்லாம் தெரியும் நமக்கு. அவர் வந்து வறுமையில் இருக்கார், உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கார், அனாதரவாக இருக்கார், அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு அதெல்லாம் கர்த்தர் வந்து வெளிப்படுத்திகிட்டே வருவார். இப்போ ஃபஸ்ட்டு லெவல் அதுதான். ஏன்னா இது வந்து ஒருவேளை இனி பயன்படுத்தக்கூடிய தேவ ஜனங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். அப்போ முதல் கட்டமாக அது. அப்புறம் அடுத்து வந்து ஒரு ஃபேமிலி பாதிக்கப்படுறது, அப்புறம் ஒரு நகரம் பாதிக்கப்படுறது, அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு தேசம் வந்து கட்டப்பட்டிருக்குது, சங்கிலிகள் அது கட்டப்பட்டிருக்குது, சத்தம் அப்படின்னு நம்முடைய அந்த ஜெபத்தினுடைய தன்மையை கர்த்தர் பெருக வச்சுக்கிட்டே வர்றது ஒரு காரியம் இருக்கும். அப்போ அதுதான் வந்து அந்த திறப்பில் நிற்கிறதுக்கு நம்ம தகுதி. என்னை வந்து ஆயத்தப்படுத்தினார். என்னை வந்து திறப்பில் நிற்கிற பற்றி சொல்லி கொடுத்து என்னை ஜெபிக்க வச்சு அப்படியே உருவாக்கி ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு தான் திறப்பின் வாசல் ஜெபனை ஆரம்பிக்க வச்சு மற்ற மக்களையும் எழுப்பு, திறப்பில் இருக்கிற மக்கள் தேசத்துக்காக எழும்பணும், அந்த மக்களை எழுப்புன்னு தான் திறப்பின் வாசல் ஜெபனையை கர்த்தர் வைக்க வச்சது. அப்போ திறப்பில் நிற்கிறவங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து பாரம். அதை 3 காரியம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது காரியம் என்னென்னா, ஆண்டவர் அந்த நினைவு பட்டணத்தை பற்றி சொல்லும்போது 120,000 பேருக்காக பரிதபியாமல் இருப்பேனோ, அந்த வார்த்தை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சா நம்முடைய இருதயத்தை உடைச்சிடும். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். அழிஞ்சிட போகிறவங்களோ அவங்க தேவஜனம் கூட கிடையாது. ஆமாம். ஆனால் ஆண்டவர் அறியாத மக்கள் விக்கிரகாரண பண்ணுறவங்க அவங்களை குறித்து ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பரிதாபம். கண்டிப்பாக அதை பரிதபித்துன்றது அது என்ன சொல்கிறாரு, பரிதபியாமல் இருப்பேனோன்னா, ஒரு தாய் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் சின்ன 4 வயசு குழந்தைய தவற விட்டுட்டா அந்த தாய் தேடின எப்படி இருக்கும், ஒரு என் பிள்ளை எங்க இங்கே தான் இருந்துச்சு, எங்கள் பிள்ளை காணுமே, அந்த பரிதபிப்பு. ஆண்டவர் பரிதபிக்கிறார். இந்த மக்களுக்கு என்ன, இந்த மக்கள் அழிஞ்சிருவாங்களோ காப்பாற்றணுமே. கண்டிப்பாக. அப்போ அந்த பாரம் நமக்குள்ள வரணும். அவங்க தான் திறப்பில் நிற்க முடியும். அந்த ஜனங்களை குறித்த ஒரு பாதிப்பு, ஆண்டோடைய உள்ள பாதிச்சிட்டது, அந்த பாதிப்பை நம்ம உள்ளத்தில் வரணும். இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நெகேமியா 1 அதிகாரத்தில் நெகேமியாவுக்கு வந்து ஒரு குறையும் இல்லை, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல சேஃபாக இருக்கார், கர்த்தரோடு இருக்கார். எருசலேமை பற்றி செய்தியை சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க. எருசலேம் எப்படி இருக்கு விசாரிச்சா எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்குது, ஜனங்கள் சிறுமை அனுபவிக்கிறாங்க. இந்த செய்தியை நான் கேட்டபோது நெகேமியா 1:4 நான் உட்கார்ந்து
துக்கித்து அழுது உபவாசம் பண்ணி மந்தாடின்னு ஒவ்வொரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசினார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல அவர் வந்து அந்த செய்தியை கேட்ட உடனே இவர் இருக்கிறது இங்க 1000 மைலுக்கு அங்க உள்ள அரண்மனையில் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 மைலுக்கு அங்க உள்ள தன்னுடைய ஜனம் தன்னுடைய மக்களுக்கு ஒரு செய்தி கேட்ட உடனே நான் உட்கார்ந்துன்ன உடனே என்ன அர்த்தம்னா அவர் வந்து செயலற்றவன். சில சொல்ல இந்த செய்தி கேட்டோன்னே நான் ஸ்தம்பிச்சிட்டேன், செயலற்றவன் ஆயிட்டு அப்படியா அப்படின்னு ஆயிட்டேன்றாங்கள. அந்த மாதிரி அவர் வந்து செயல்பட முடியாம ஆயிட்டார். சரி, ஏன் மக்கள் ஏன் தேசம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த அதிர்ச்சி அவருக்குள்ள, அந்த பாதிப்பு அவருடைய உள்ளத்துல அந்த பாதிப்பு, தன் தேச மக்களை பாதிப்பு வந்து உட்கார்ந்துட்டார், அழுகிறார். சில நாளாய் துக்கித்து, ஒரு நாள் ஒரு முடியலை, சில நாளாய் துக்கித்து. அதில் 1 அதிகாரத்துக்கு 2 அதிகாரத்தில் தான் ராஜா கேட்குறார், நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற கேட்கும்போது அந்த மாத கணக்கு எடுத்து கிட்டத்தட்ட 4 மாதம். ஓஹோ. அப்போ அவர் துக்கப்பட்டது 1 நாள் 2 நாள் இல்லை, 4 மாதம் துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்கார். வீட்டுக்கு வந்தால் ஒரே அழுக, சாப்பாடு இல்லை. அப்போ கண்ணீர் வடிக்கிறாரு, கெஞ்சுறாரு ஆண்டவரிடத்தில். அதுக்கு என்ன காரணம்னா தன் மக்களை குறித்து கேள்விப்பட்டவுடனே ஒரு பாதிப்பு வருது. அப்போ நம்ம வந்து ஒரு பட்டணத்தை பற்றியோ மக்களை பற்றியோ நம் தேசத்தை குறித்து கேள்விப்படும் போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படணும். அந்த பாதிக்கப்படுகிற இருதயம் ஆண்டவர் நமக்கு தரணும். பாரம் இல்லாமல் பண்ணும்போது நம்ம ஒரு அஃபிஷியலாக பண்ணுற மாதிரி அது வேலையா? அந்த ஜபத்து அது திறப்பிலிருந்து ஜெபிக்கிறது இல்லை. சாதாரண ஜபம் வேறு, திறப்பிலிருந்து இருக்கிறது வேறு. அது 2 வித்தியாசம். நான் ஒரு காரியம் வந்து நான் பார்த்துருக்கிறேன். சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காமிச்ச மாதிரி காமிச்சு நம்ம வந்து அந்த காரியத்தை குறித்து துக்கப்பட அந்த பீக்கில் ஏறிட்டே வரும்போது அப்படியே கர்த்தருடைய இது வந்து நமக்குள்ளே அப்படி இம்போர்ட் ஆகுறது தெரியும். உங்களை பாதிக்கும். அது பாதிச்சு அது அப்படி நம்மளை வந்து ஆக்கிரமிச்சு முழுசாக அந்த கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம போகிறது தெரியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தான் ஜெபம் பண்ணிட்டோமேன்னு முடிச்சுட்டு ஆமந்துடக்கூடாது. அது பண்ண எனக்கு சம்மந்தமில்லாத தேசமாக இருக்கும், சம்மந்தமில்லாத மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் வந்து காமிக்கிறாரு, எனக்கு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. அவன் ஜெபம் நம்ம ஜெபம் பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது என்னை அறியாமலே இந்த துக்கமும் அது வந்து உள்ள வரும்போது அப்படியே அவருடைய இது எனக்குள்ளே வர்றது தெரியும். அப்படி வந்து அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிறார் அப்படி முழுசா. அந்த மாதிரி இருதயம் வரும். அதுதான் வந்து திறப்பில் நிற்பதற்கு. அதுக்கு வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முதல்ல வந்து ஒரு விலைக்கரையமாவது கொடுக்க. நம்ம பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறார் ஒன்று. 2வது வந்து விலைக்கரையும் கொடுத்து ஜெபிப்பார். நீ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து திறப்பில் நின்று ஜெபிக்கிறார், பரிந்து பேசி. அவர் ரொம்ப நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறாரு, பதில் பெற்றுக்கொள்ள வரைக்கும். ஒன்று. நெகேமியா எடுத்துக்கொண்டா உபவாசம் பண்ணுறார், அழுகிறார், உபவாசம் பண்ணுறார். ஆண்டவர் சொல்லலை உபவாசம் பண்ண சொல்லலை. அந்த பாதிப்பே அவருக்குள்ள உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தூண்டுதல் உண்டாக்கி உபவாசம் பண்ணார். 3வது எஸ்தரை பார்த்தீங்கன்னா தன் ஜனத்துக்காக திறப்பில் நிற்கிறான். ஆமாம், நான் செத்தாலும் சாகிறேன். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அரண்மனையில் அவளை ஈஸியாக யாரும் நெருங்கிட முடியாது. ஆனால் தன்னுடைய ஜனத்தை குறித்த பேர்டன் அவளுக்குள்ள வந்ததுனால அவள் உபவாசம், தண்ணீரும் குடிக்கல, சாப்பிடாம இல்லை, 3 நாள் உபவாசம் பண்ணி செத்தாலும் சாகிறேன். அதாவது மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். ஒரு விலைக்கரையும் கொடுக்குறான். அவள் கண்ணீர் சிந்துக்கிறா, விலைக்கரையும் கொடுக்குறான். இதில் மோசையுடைய விலைக்கரையும் தான் ரொம்ப பயங்கரம். மோசே விலைக்கரையும் கொடுக்கிறாரு. யாத்திரை 32 ஆண்டவரே இந்த ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, உங்களுடைய கோபம் பற்றி எறியுது, நீங்கள் மன்னிக்கணும், கெஞ்சி பிரார்த்தித்துட்டு நீங்கள் மன்னிக்கலைன்னா என் பேரை கிரிக்கிறேங்க. அப்போவே ஜீவ புஸ்தகம் இருக்குது. ஆமாம், அப்போவே மோசே பேர் இருக்குது. இப்போ நீர் எழுதின புஸ்தகத்தை பேரை கிரிக்கிறேங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அவங்கள மன்னிச்சிருங்க, இல்லாட்டா அவங்களோட சேர்ந்து நானும் நரகத்துக்கு போகிறேன். அப்போ மோட்ச பாக்கியத்தை விலைக்கரையமாக வைக்கிறார், சாக்ரிஃபைஸ் பண்ணுறார். அதுதான் தேவனுடைய உள்ளத்தை பதற பண்ணுது. உடனே மோச சொல்படி ஆண்டவர் கேட்குறார். அப்போ விலைக்கரையும் கொடுத்து சாதாரண ஜபம் இல்லை. உங்களுடைய அனுபவத்தில் கர்த்தர் சில காரியம் இதை நீ வந்து விலைக்கரையமாக வந்து செலுத்தணும், உன்னுடைய நேரத்தையோ உன்னுடைய இதையோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பெர்சனலாக சொல்லியிருக்காரா?
இப்போது ஒரு திறப்பில் நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து நீ இந்த காரியத்தை வந்து விலைக்கிரயமாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பெர்சனலாக சில ஆலோசனைகள் இந்த மாதிரி கொடுத்துருக்காரான்னு கேட்குறேன். ஆமாம், சில தேசங்களுக்கு குறித்து ஆண்டவர் பேசும்போது இந்த தேசத்துக்காக விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சிங்கப்பூருக்கெல்லாம் பிகினிங்கில் நாங்கள் போகும்போது முதல்ல தெரியல ஒரு 3 ஜெபம் தான் போனார். அதுக்கப்புறம் ஆண்டு சொன்ன தேசத்தை குறித்து காரியங்களை காமிச்சிட்டு முழங்காலில் நின்று உபவாசம் பண்ணி, அப்போ திறப்பில் நின்று ஜெபிக்கணும். முழங்காலில் சில சமயம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க வச்சு ஜெபிக்க சொல்லுவார். அப்போ முழங்கால் வலிக்கும். அப்போ நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ், அந்த முழங்கால் நிற்கிறதே ஒரு தியாகம் தான், விலைக்கரையும். அப்போ நான் இவ்வளோ நேரம் நின்று அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் வரைக்கும் முழங்கால நின்று ஜெபிக்கிறது. அதுக்கு சில மணி நேரம் ஆகும். அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். ஆனாலும் ஒரே நோக்கம், எங்களுக்கு இது பதில் வேணும். அப்போ ஆண்டவர் வந்து அப்படி ஒரு சமயம் தான் பதில் கொடுத்தாரு. இந்த தேசத்தில் சீனர்கள் மத்தியில் எழுப்புதல் முதல்ல வரும். சீன வாலிபர்கள் தரலாம் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சபைகளுக்கு எழுப்புதல் பரவும். அப்புறம் வந்து மலை மக்களுக்குள்ளே வரும். அப்போ அதெல்லாம் அந்த குறித்து அந்த பதிலை பெற்றுக்கொள்றதுக்கு விலைக்கரையும் கொடுக்கணும். இப்போ அமெரிக்கா தேசத்துக்கு போனப்போ அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசுன தேசம் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப பாரம் எடுத்து ராத்திரியெல்லாம் ரொம்ப அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கி 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். 21 நாள். நம்ம இந்தியானா பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு வந்து தேசம் முழுதும் நீ போகணும், 21 இடங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா இந்தியாவோட பெரிய தேசம். ஆமாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பல மணி நேரம் ஆகும். அது ஒரு கண்டமாச்சு, கண்டம் பேர். அப்போ எப்படி போகிறேன்னா அது செய்யணும் அப்படின்னு சொல்லி, சரி ஆண்டவரை நான் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்தா, நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணி 21 நாள் 21 இடம் எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். இங்கெல்லாம் போனேன்னா 21 நாள் முடியாது பிரதர், இந்த அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு நாள் ட்ராவல் பண்ணணும், ஒரு நாள் ஜெபிக்கணும், ஒரு நாள் அப்படி தான் முடியும்னு. நான் அவ்வளோ நாள் என்னால் முடியாது. எனக்கு இந்தியாவில் தேவன் நிறைய வேலை கொடுத்துருக்காரு. 21 நாள் நான் மொத்தத்தில் 24 நாள் தான் இருக்க முடியும். வர்றதுக்கு ஒரு நாள், போகிற ஒரு நாள், அவ்வளோதான் முடியும்னு சொன்னால் சரி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது ஏற்று முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் கொண்டு போய் ரொம்ப சிரமம் தான். ராத்திரி தூங்க மாட்டோம், ராத்திரிலாம் ட்ராவல் பண்ணுவோம். அடுத்த நாள் போய் ஜெபம், அதை முடிச்சுட்டு உடனே ட்ராவல், அப்புறம் ஜெபம், தூங்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரம், உடனே பரவிட்டு ஏர்போர்ட்டுக்கு ஓடணும். அப்போ ஒரு விலைக்கரையும் கொடுத்தாதான் நாங்கள் அப்படி ஜெபித்தனுடைய பலனை இப்போ நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவில். அந்த பலன், அந்த விலைக்கரையும் கொடுத்தோடைய பலன் வந்து இப்போ அமெரிக்கா முழுது பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கு. இப்போ சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இது கர்த்தருடைய கிருபையில தான் நடக்குது, நம்ம எதுக்கு விலைக்கரையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து சிலருடைய மனசில் வரும். ஆனால் நான் கொடுக்குற ஒரு விலைக்கரையாம் சாத்தானுடைய வாயை கர்த்தர் அடைக்கிறதுக்கு அவர் காட்டுறதுக்கு உண்டான ஒரு ஆதாரமாக தான் அதை செலவிடுறார். இது நம்ம ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுனுடைய ரகசியம் என்னன்னு பல வருஷத்துக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ஜெபம் பண்ணுறதுனுடைய ரகசியம் என்ன, ஏன் ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை தெரியும், ஒரு காரியம் தெரியும், ஆனால் நான் ஜெபம் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆமாம், சில சமயத்தில் அவரே ஜெப குறிப்பு சொல்லி நீ ஜெபம் பண்ணு சொல்ல. அப்போ உங்களுக்கு தான் தெரியுமா ஆண்டவரே, அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் ஜெபத்தில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அப்போ நான் அதை கேட்கும்போது தான், அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரிடத்தில் வேண்டிக்கொள். நீங்கள் தானே அந்த எஜமான். அப்போ அறுப்பு ஆள் தேவைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ என்கிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டு அப்புறம் இதுக்கு நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறது அது என்னது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி எனக்கு சில சந்தேகம். அப்போ தான் கர்த்தர் முதல்ல சொன்னார், மனிதனும் சாத்தானும் ஒரே மாதிரி பாவம் செஞ்சவங்க தான். அவன் சாத்தான் வந்து கடவுள் மாதிரி நம்ம வந்து மாறணும்னு நினைச்சான். மனிதனுக்கும் இந்த ஆசையை தான் அவன் தூண்டி விடுறான். நீங்கள் இந்த நீங்கள் தேவர்களை போல் ஆயிரலான்னு சொன்னோன்னே இவன் அந்த ஆசையில் தான் அவங்க இது பண்ணாங்க. அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி வந்து தவறு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சாத்தானுக்கு கர்த்தர் வந்து மன்னிப்பு கொடுக்கல. ஆனால் மனிதர்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தன் குமாரனை அனுப்பி ரத்தம் செஞ்சு வச்சார். இப்போ சாத்தான் சும்மா இருக்க மாட்டான்ல. நாங்கள் 2 பேரும் ஒரே தப்பு தான் பண்ணியிருக்கோம், கடவுள் ஆகணுங்கிறத ஆசை எங்களுக்கு. அப்போ அவனுக்கு மாத்திரம் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவன் வந்து பிராது பண்ணுறான்.
அப்போ பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இருந்து விழுந்த நிலை வேற. ஏன்னா அவன் வந்து தேவ சமூகத்தில் இருந்தவன், இவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். அதனால் இவனுக்கு வந்து கிருபை கொடுத்து ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன் நான். நீ அப்படி இல்லை, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் ஒரு பரம ஈவுகளை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்களே புதுப்பிப்பது கூடாத காரியம். அது மாதிரி உன்னை வந்து புதுப்பிக்க முடியாது அப்படின்ன உடனே இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அது வந்து அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவன் இருந்து விழுந்த நிலைமை வேற. இவன் பரலோகத்தையே பார்க்கல, ஆதாம் இந்த தோட்டத்துக்குள்ளே தான் சுற்றி வந்துருக்குறாங்க. அப்போ இவன் விழுந்துட்டான், இவனுக்கு ஒரு வழியை உண்டாக்குறேன். அப்போ சாத்தானுக்கு என்னென்னா, இவர் வந்து இதை தாண்டி அவனுக்கு செஞ்சிட்டாரு, இதை தாண்டி ஏதாவது அவனுக்கு வந்து பட்சபாதமாக ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படிங்கிறத பார்க்குது. அவர்கிட்ட அநீதி இருக்குன்னு நிரூபிச்சிட்டால், நீங்கள் வந்து பாருங்கள், அநீதியாக வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டா அவர் நியாயம் தீர்க்க முடியாது. இப்போ நம்ம ஊர் ஜட்ஜு தான் என்ன சொன்னாலும் உட்காந்து நியாயத்தீர்வு கொடுப்பாங்க. கர்த்தர் வந்து ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தான் நீ சாத்தானுக்கு கடைசி தண்டனை உறுதிப்படுத்துவார் நியாய தீர்ப்பு நாளில். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் இவரை வந்து ஒரு நீதி தவறினவர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டா இவர் வந்து ஜட்ஜு சீட்டில் உட்காந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அவங்க கேட்காமல் ஏதாவது செய்கிறாரா அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பட்சபாதமாக பண்ணிடுறாராங்கிறதுக்கு சுற்றிக்கிட்டே வர்றான். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறாரு, இந்த பட்டணத்தை காக்க விரும்புகிறாரு. ஆனால் ஒருத்தரும் அந்த பட்டணத்துக்காக பரிந்து பேசவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. இப்போ தானாக வந்து காப்பாற்றினா வந்துடுவாங்க, சாத்தா வந்துடுவான். அவன் தான் பாவம் செஞ்சால் அவன் வந்து தண்டிக்கப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கான், தண்டனைக்குரியவனாக இருக்கான். நீங்கள் ஏன் வந்து தண்டிக்காமல் இருக்கீங்க, அவனை வந்து ஏன் வந்து மன்னிச்சிங்க, அதுதான் யாரும் வந்து கேட்கவே இல்லையே அப்படின்னு அவன் பிராது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து ஆக்சுவலாக தண்டிக்கணும் உன் தேசத்தை, வந்து உன்னை வந்து இப்படி அழிக்கணும், ஆனால் யாரும் என்னை நோக்கி கூப்பிடல, திறப்பில் நிற்க ஒரு ஆளை தேடினேன், ஒருத்தனும் கிடைக்கல, அப்போ நான் வந்து அழிக்கணும். திறப்பில் நின்றுட்டா நீ கொடுத்த அந்த ஜெபத்தை நான் காரணம் காட்டி இவன் ஜெபிச்சதுனால நான் வந்து செய்யணும். ஏன்னா என்னிடத்துல ஜெபிக்கிறவன், என்னிடத்துல கேட்கிறவனுக்கு நான் தர்றேன், எடுத்து ஜெபிக்கிறவன் நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு வசனத்தை காமிச்சு கேட்டிருக்காங்க, அதனால நான் செய்கிறேன்னு காமிக்கணும். அப்போ சாத்தானுடைய வாயை அடைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் வந்து ஜெபிக்க சொல்கிறார் நமக்கு. அவருக்கு தெரியுது இவங்களுடைய பாவம் வந்து ஒரு உச்ச நிலைக்கு வந்துருச்சு, இப்போ நான் தண்டிக்கணும். அடுத்து இந்த தண்டிக்க போகிறதுக்கு முன்னால் எவனாவது கூப்பிட்ற இருக்கிறாரான்னு பார்க்குற, ஒரு ஆள் கிடைச்சா கூட போதும், ஏதாவது பண்ணிடலான்னு. ஆனால் அப்படி நிற்கலை யாரும். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, திறப்பில் நில்லுங்க, ஜெபம் பண்ண. இந்த ஜெபங்கிறது அவனுடைய வாயை அடைக்கிறதுக்கு தான், சாத்தானுடைய வாயை அடைக்கிறது. அப்போ இந்த கான்செப்டை வச்சு பார்த்தா இந்த கடைசி நாட்களில் கூட கர்த்தர் வந்து ஒவ்வொரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி, இதுக்கு மனிதர்கள் கூப்பிடணும், மனிதர்கள் பேசணும், மனிதர்கள் வந்து அது பரிந்து பேசணும், அப்போ தான் இந்த விஷயத்தில் நான் வந்து இறக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருக்கே தெரிஞ்சால் கூட நம்முடைய ஆளை தேடுறாரு. பூமியிலிருந்து ஒரு மனுஷன் ஜெபிச்சாதான் உலகத்தின் காரியத்தில் ஆண்டவர் தலையிட முடியும். அதனால தான் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஆண்டவருக்கு தேவை. கண்டிப்பாக அவனுடைய ஜெபத்தை வச்சு தான் தேவன் செயல்பட முடியும். அதில் ஒரு மாதிரி சாபத்தினால ஒரு தேசம் அழிக்கப்பட போகுதுன்னா அதனுடைய ஜெப வித்தியாசம். அதை தான் திறப்பில் நிற்கிறது என்று பரிந்து பேசி அவங்கள மன்னிப்புக்காக பரிந்து பேசி ஜெபிக்க. அப்போ அந்த ஜெபத்துலையும் அது என்ன குவாலிட்டி இருக்கிறதுன்னு கருத்தில் பார்க்குறாரு. இவன் சும்மா வந்து பேச்சுக்காக ஜெபம் பண்ணானா அதை காமிச்ச முடியாது. அங்கே இது பாதிப்பு நமக்குள்ள வரணும். அந்த குடும்பம், அந்த பட்டணம், அந்த தேசம், அதனுடைய பாதிப்பு அது ஆண்டவுடைய உள்ளத்தை பாதிக்குதில்ல, அதே பாதிப்பு நமக்குள்ள வந்து அவர் ஆண்டவுடைய ஸ்தானத்தில் நின்று பரிந்து பேசி ஜெபிக்கும் போது, அதாவது நீங்கள் நெகேமியா ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நானும் என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோம். இவர் பாவம் செய்யலை, இவர் அரண்மனையில் இருக்கார், கர்த்தருக்கு பயந்து நடக்கார். தன் ஜனத்தின் பாவத்தை தன் பாவமாக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறார். தானியேல் 9 அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கும் போதும், நானும் என் முன்னோர்களும் பாவம் செய்துட்டோம். தானியேலை பற்றி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு, எனக்கு பிரியமான. அந்த தானியேல் தன் ஜனத்தின் பாவத்தை தன் பாவமாக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறதான் திறப்பில் நிற்கிறார். மக்களுடைய பாவத்தை நம்முடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் பரிந்து பேசுவது, அந்த ஜெபம் தான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறது. அதான் அந்த திறப்பில் நம்ம நின்று ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு வந்து அந்த அந்த வலிமையை கூட்டுறது. இப்போ நான் சும்மா வந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறதுக்கும், 2 சொட்டு கண்ணீர் விடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
அடுத்து மூணாவது, அந்த விலைக்கிரயத்தை ஏன் கொடுக்க வைக்கிறாங்கன்னா, நான் அதுக்காக ஒரு இழப்பையும் செய்யும்போது என்னுடைய ஜெபத்துக்கு வந்து நிறைய சப்போர்ட் ஆயிருது. பாரு, அவன் ஜெபிச்சிருக்கான், அழுதுருக்கான், பாரப்பட்டிருக்கான், விலைக்கிரயம் கொடுத்துருக்கான். எப்படிப்பட்ட ஜெபம் பார்த்தியா? பதில் கொடுத்தே ஆகணும், பதில் கொடுத்தே ஆகணும். சாத்தானுடைய வாய் அடைச்சிருவாங்க. அது அப்போ அதாவது நீங்கள் நெகேமியா தானியெல்லாம் ஜெபிக்கும்போது they identified himself with his people சொல்லுவாங்க. தன்னை தன் ஜனத்தோடு அடையாளப்படுத்தி அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாவம் செய்துட்டோம், எங்களை மன்னியும். அப்போ நான் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். இந்தியாவுக்காக ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்துட்டோம், எங்களை மன்னியும். என் ஜனத்தின் பாவத்தை, நம்முடைய பாவம், நாங்கள் விக்கிரகாரான பண்ணிட்டோம், நாங்கள் மனுஷ வணக்கம். நான் இந்துக்களுக்காக ஜெபிக்கும் போது அப்படி தான் ஜெபிப்பேன். நாங்கள் விக்கிரகாராதனை பண்ணிட்டோம், நாங்கள் மனுஷ வணக்கம் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து மிருகத்தெல்லாம் தெய்வனி வணங்கிட்டோம், எங்களை மன்னியும். நீங்கள் சிருஷ்டித்த சூரிய சந்திரனெல்லாம் நாங்கள் கடவுளாக்கிட்டோம், எங்களை மன்னியும், எங்களுக்கு அறியாமல் எங்களை மன்னித்து இறக்க செய்யும். இதை ஒரு நாள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு மீட்டிங்காக ஜெபிக்கிறேன், கடைசி நாள் மீட்டிங், சில வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி கடைசி நாளுக்கு ஃபுல் க்ரௌடு வருவாங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ ஒரு தரிசன ஆண்டவர் காமிக்கிறேன். வந்து ஒரு நிறைய படிகள் உயரமானத்தில் சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அப்படியே எனக்கு அது பிரகாசமாக ஒரு வெளிச்சம் தெரியுது. அதில் ஒரு உருவம் உட்கார்ந்துருக்க தெரியுது, முகம் கிளியராக எல்லாம் தெரியுது, கர்த்தர் உட்கார்ந்துருக்க தெரியுது. நான் கீழே அந்த படிகள் நடுவில் ஒரு ஆள் நின்று முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி இருக்குது. என் ஜனங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும் நீ. அப்போ வந்து ஒருத்தர் என் பக்கத்தில் வந்து, அப்படி இல்லை, இப்படி ஜெபம் பண்ணு. எப்படி அப்படின்னு கேட்டால், என் ஜனத்தின் பாவத்தை மன்னிங்க, விக்கிரகாராதனை மன்னிங்க, மனுஷ வணக்கத்தை மன்னிங்க, விபச்சார வேசித்தனத்தை மன்னிங்க, இந்த கிரமத்தெல்லாம் மன்னித்து இறக்க செய்யுங்க. நீங்கள் அற்புதம் செய்தால் அவங்க உங்களை நம்புவாங்க, உங்களை வெளிப்படுத்துங்க. அப்படி ஜெபம், அது பரிந்து பேசி ஜெபிக்கிறது. அப்போ நான் அது மாதிரி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க, மன்னிங்க, உங்களை வெளிப்படுத்துங்க, உங்களை வெளிப்படுத்திட்டு அவங்கள விசுவாசித்துருவாங்க, விக்கிரகாரனை விட்டுருவாங்க. அப்படிலாம் பரிந்து போய் ஜெபிக்கிறேன். அது வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். அதில் இருந்தால் நான் என்னுடைய ஜெபம் அப்படி மாறிச்சு. அப்போ இதுதானே நெகேமியா அவங்களும் ஜெபிக்கிறாங்க. அப்போது நம்ம அந்த பாவத்தை நம்முடைய பாவமாக உணர்ந்து ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட பேசுறது. இதில் தான் நான் வந்து இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். அதை உங்கள் அனுபவத்தில் இருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி நமக்கு ரொம்ப நேரம் இருக்காது, கேள்வியாக கேட்டுறேன். சரி, அடுத்த நிகழ்ச்சியிலே இது நம்ம தொடர்ச்சியாக கொண்டு வரலாம். இப்போது நான் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு காரியத்துக்கு நான் என்னை அதில் பொருத்தி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நான் சம்மந்தப்படாத ஒரு தேசம், சம்மந்தப்படாத ஒரு இனம், அதுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணும்போது நான் எப்படி அந்த பாவத்தை என் பாவமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தேசத்துக்கு, குறிப்பாக ஒரு ஸ்ரீலங்கா, அதுக்கு நம்ம எவ்வளவோ போய் ஜெபம் பண்ணோம், போய் இதெல்லாம் இது பண்ணோம். அதை பற்றி நீங்கள் அடுத்ததில் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள், தெளிவாக சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது அந்த ஜனங்கள் வந்து அவங்களும் அதுக்கு உத்தரவாதம் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இதில் ஜெபம் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாத இடத்துல அது எப்படி பண்ணணும், அதை பற்றி நீங்கள் முக்கியமான கேள்வி. இதே நாங்கள் பல தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படின்றத அப்போ நீங்கள் கவனிங்க. ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார்ல, இப்போ உங்கள் குடும்பத்திலே நடக்குது, உங்கள் சபையில், உங்கள் ஊரில், உங்கள் தேசத்தில் நீங்கள் தான் உத்தரவாதி. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் தான் திறப்பில் நிற்கணும், அதுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அப்போ திறப்பில் நிற்க ஒப்பு கொடுத்தா என்ன மாதிரி காணப்படணும்? அப்போ ஆண்டவர் உங்களுடைய தேசத்துக்கு வந்து என்ன நினைக்கிறார் என்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்கு ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தை பற்றி, சபையை குறித்து, உங்கள் பட்டணத்தை குறித்து, உங்கள் தேசத்தை குறித்து ஆண்டவருடைய மனதில் என்ன உணர்வு இருக்கிறது முதல்ல அறியணும். எப்படி வந்து ஜனங்களுக்கு நான் பரிதபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல நினிவே பட்டணத்தை குறித்து. அப்போ ஆண்டவர் வந்து சோதங்குமாரை அழிக்க வரும்போது ஆபிரகாமிட்ட சொல்லும் போதே அவளுக்குள்ள ஒரு வேதனை. ஏன்னா பாவம் பெருகிட்டு நான் உண்டாக்கின மக்களை நான் அழிக்க வேண்டியது இருக்கிறதே. அதை ஆபிரகாம் உணர்ந்து கொண்டார். அது அறிந்து கொண்டனால்தான் தான் திறப்பில் நின்றார். இந்த மாதிரி மோசே வந்து கர்த்தர் கோபத்தோடு இருக்கிறாரு, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க, அந்த கோபத்தை மோசே உணர்ந்துட்டார். இந்த மாதிரி நீங்கள்
உங்கள் தேசம், உங்கள் பட்டணத்தை குறித்து ஆண்டவருடைய உணர்வு என்ன என்பதை அறிந்து நீங்கள் உத்தரவாதம் எடுக்க உங்களை ஒப்பு கொடுங்க. என்னை உருவாக்குங்கன்னு கேளுங்க, எனக்கு அந்த பாரம் கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை தருவார். ஒவ்வொரு பட்டணத்துக்கும், ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கு திறப்பில் இருக்கிற ஆட்கள் தேவை. நீங்கள் தான். அப்போ தான் நம்ம இதில் சரியாக செய்யும் போது தான் எழுப்புதல் காலத்தில் தடையில்லாமல் எழுப்புதல் பரவணும். அந்த பாவமோ சாபமோ தடையாக இருக்கக்கூடாது. அதுக்கு உத்தரவாதம் பண்ண நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருளும்படி இப்போ நாங்கள் செபிக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. எனக்கு அப்படிப்பட்ட இருதயம் வேணும், இந்த அனுபவம் வேணும், நான் திறப்பில் நிற்க ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகி எங்கள் தேவனே, எங்கள் ஜெபத்தை கவனிக்கிறவர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எங்கள் ஜெபங்கள் நியாயமாயிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காக ஒவ்வொரு முயற்சிகளை எடுத்து அதற்காக நாங்கள் செய்கிற உத்தரவாதத்தை, ஜெபத்தை கர்த்தர் எப்பொழுதும் கவனிக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் செய்கிற ஜெபம் எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். தேசம் எங்கிலும் அந்த எழுப்புதல் தீப்பற்றி எரியணும் ஆண்டவரே. உலக தேசங்களுக்குள்ளே அது கடந்து போகணும். உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை அது தொடணும். அதற்காக பாரப்பட்டு தான் இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம். ஒரு ஜெபம் என்பது சாதாரணம் அல்ல. அதனுடைய நுணுக்கங்கள், ஆழங்கள் இன்னதென்று கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் கற்பித்து கொடுத்ததை உம்முடைய ஜனங்களுடைய காதுகள் கேட்க இன்றைக்கு நாங்கள் பேசி இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவருடைய கேட்டவருடைய இருதயத்திலே கிரியை செய்யட்டும். அவர்கள் ஒரு ஆண்டவரே வலிமை உள்ள ஒரு ஜெபத்தை செய்ய, ஒரு குறிவைத்து தாக்குகிற ஒரு ஜெபத்தை செய்ய, எழுப்புதலுக்கு உத்தரவாதம் செய்ய, ஏதோ வந்தோம் நின்றோம் ஜெபித்தோம் என்று இல்லாம இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க நீர் அவர்களுக்கு ஆண்டவரே அவருடைய ஞான கண்களை திறக்கணும், ஆவிக்குரிய கண்களை திறக்கணும், உணர்வுள்ள இருதயத்தை தரணும். பாரம் இல்லாத இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம் ஒரு வறண்ட ஜெபம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த பாரத்திலே நாங்கள் எங்களை பொருத்தி கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. நீர் எதை குறித்து பாரப்படுகிறீரோ அதை குறித்து நாங்க பாரப்படணும். எதை குறித்து நீர் பரிதபிக்கிறீரோ நாங்கள் அதை குறித்து பரிதபிக்கணும். எதை குறித்து நீர் ஆண்டவரை உத்தரவாதம் செய்ய விரும்புகிறீரோ நாங்கள் அதை குறித்து உத்தரவாதம் செய்யணும். அதுவே திறப்பிலே நிற்கிறவனுடைய தகுதி என்று அறிந்திருக்கிறோம். அந்த தகுதியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்பொழுது ஏற்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் திறப்பிலே நின்றால் அவன் வருகிற கோபாக்கனை தடுத்து நிறுத்துகிற பலம் உள்ளவனா, தடுத்து நிறுத்துகிற பாரம் உள்ளவனா, தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதி உள்ளவனா மாற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய விருப்பமும் கர்த்தர் இதன் மூலம் தெரிவிக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உங்களுடைய மன விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பேசுங்க. உடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாக விதையுங்க. அவர்களை திறப்பிலே நிற்க தகுதி உள்ளவர்களாக மாற்றுங்க. திறப்பிலே நிற்கிறது என்பது எல்லாராலும் சாத்தியப்படக்கூடியது அல்ல. அது தேவனால் உருவாக்கப்படுகிற மனிதர்கள், தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள், தேவனுக்கென்று ஆண்டவரை வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் எழுப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு மேலும் திறப்பிலே நிற்க வைக்கத்தக்கதான புதிய அபிஷேகம் இறங்கட்டும். அவர்களுக்குள்ளே அந்த பாரமுள்ள அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தருடைய மனதை புரிந்து கொள்ளுகிற அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தருடைய பாரத்தை தங்களுடைய தோள்களிலே ஏற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் இறங்கட்டும். கண்களை திறக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே அவர்கள் பாரத்திலே எரேமியாவை போல எங்கள் தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாறணும் சொல்லி விண்ணப்பிக்கிறவர்களாக மாற்றுங்க. என் விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளுகிறேன்னு சொன்னாரே, அதை போல எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பி அந்த ஜெபத்திற்கு எங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் ஜெபத்தை கவனியும். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கூடும் எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர்களோடு பேசினது மாத்திரம் அல்ல, அநேகருடைய உள்ளத்தை தொட்டு இருக்கிறார். அநேகருடைய இருதயத்தில் திறப்பில் நிற்க ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தினமும் ஆண்டோடைய சமத்தில் தனித்து போய் ஆண்டவருடைய பாரத்தை விளங்கி கொண்டு செபிக்க ஆரம்பிங்க. கொஞ்சமாக நீங்கள் ஆண்டவரை நெருங்கிடுவீங்க. ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அடுத்த நிகழ்ச்சியில் இது மாதிரி இப்போ நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன், இலங்கையில் இருக்கிறேன். அதுக்கு யார் ஜெபிக்கிறது? இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் ஜெபிச்சா போதுமா? அதான் பிரதர் கேட்ட கேள்வி. அதுக்கான பதிலை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம்.
அப்போ அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கிறவங்களாக எழும்ப போகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருடைய கரம் அதுவரை உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமேன்.